மேனேஜருக்கும் டீம் பிளேயருக்கும் இருக்கிற மிஸ்கம்யூனிகேஷன் என்னன்னா வித்தவுட் கம்யூனிகேஷன் தான். ஸோ எப்படி ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ வி ஹாவ் டு அனலைஸ் தர் ஆட்டிடியூட். ஸோ வந்துட்டு ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஃப்ரெஷரும் ரெக்ரூட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக ரெக்ரூட் பண்ணலாம். வி கேன் ரெக்ரூட் ஃபார் 10 to 15K as well as we can recruit for 30 to 50K or more than that. புதுசாக ஒரு ஆப்ரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம டீம் மெம்பர்ஸோட சப்போர்ட்டிவாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. வெதர் இட் இஸ் அ குட் திங் ஆர் பேட் திங் வித்வுட் நோயிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக அது குட் திங் இல்லை, பேட் திங் தான். ஸோ ரெக்ரூட்டிங் டேலண்டட் பர்சனா, ரெக்ரூட்டிங் லேர்னிங் பர்சன் இஸ் வெரி குட். டேலண்டடாக இருக்கிறத விட லேர்னிங் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நான் நினைக்கிறேன். ஹவு ஐ லேர்ன்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா, ஐ லேர்ன்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஓகே, கிளியராக கம்யூனிகேட் பண்ணாத ஒரு காலமும் நம்ம இருந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் என்ன ப்ராப்ளம்ஸ் சார்? எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஹையர் பண்ணுவோம். ஸோ அவனும் நம்ம மாரி இருப்பாங்கிற நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். ஸோ ஆப்ரேஷனில் ஸ்பீடு முக்கியமாக, சிஸ்டம் முக்கியமாக? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷன் முக்கியமாக, பிரெயின் முக்கியமாக அப்படின்னு கேட்பேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன் தமிழ் ப்ரனர்ல வந்துட்டு எபிசோட் நம்பர் 3. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃப். என்ன அப்படின்னா, என்ன நைஸ்வின், ஐம் ரன்னிங் பிஸ்னஸ் 1 year ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஜோஸ், ஹி இஸ் மை கோ-ஃபவுண்டர். ஓகே, ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இது ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர். ஸோ இட் மீன்ஸ் ஆஃப் வந்துட்டு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் எம்ப்ளாயி பேக்ரவுண்ட்லேருந்து மேபி பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களோட ஜேர்னி as well as என்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதையும் நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். That's why this podcast is. Today we are going to mainly focus on operations, I think so. எங்கள் டீம் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, ஸோ யூ கேன் ஸ்டார்ட். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஃபைன், குட். கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பிஸ்னஸில் ஆப்ரேஷனில் நம்ம எந்த மாதிரி டீம் எல்லாம் ஹையர் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்? எந்த மாதிரி பீப்புள் ஹையர் பண்ணுவோம்? ஆமாம், ஓகே. ஸோ உனக்கு தெரியும், ஸோ நம்ம எப்படி பீப்புள்ஸ் ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பீப்புள் ஹையர் பண்ணும்போது பிக்கஸ்ட் இஷ்யூவே என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணேன். தட் ரைட், நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் ஹையர் பண்ண மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ரிலேட்டிவ்ஸு, எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களெல்லாம் ஹையர் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு ஒரு எஃபிஷியன்ட் வேயாக இருக்கும். ஸோ என்னோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்ட் வேயாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். கரெக்டாக இல்லையா? ஆப்வியஸ்லி இது ஒர்க் அவுட் இல்லையான்னு உனக்கு தெரியும். ஸோ யூ சீன் இட். ஸோ அது ஒர்க் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு, இஃப் யாருக்கு அது ஒர்க் ஆகலாம். ஸோ அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, வி கேன் ஃபயர் தான், நம்ம அவங்கள ஃபயர் பண்ண முடியாது. when personal and professional collide அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, பர்சனல் பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்கும்போது திடீர்னு அவங்க நல்லா ஒர்க் பண்ணல, டேய் நீ வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேற அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா என்ன ஆகும்? ஈகோ கிளாஷ் ஆகிடும். இல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம வந்துட்டு வேண்டாம், நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ பர்சனலா பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணாத மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பீப்புள்ஸா இருந்தா இட்ஸ் ஃபைன். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பீப்புள்ஸா இருந்தா அந்த இடத்துல இட்ஸ் வெரி பேட். ஸோ ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஹையர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நான் அதுல இருந்து லேர்ன் பண்ணேன்னா, வி ஷுட் ஹையர் வந்துட்டு ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யாரையும் ஹையர் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் தே வாண்ட் டு ஆப்வியஸ்லி எல்லாரும் கேட்பாங்க, என்ன அப்படின்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம்ல, ஹையர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. What we can do is we can give internship program for 2 or 3 months and let them go. That's what we can do, right? Okay. So ஏன்னா அதை தாண்டி நம்மளால ஹையர் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் திங் ஹேவ் டு டூ இஸ் வந்துட்டு தெரியாத பீப்புள்ஸ் ஹையர் பண்றது. தெரியாத பீப்புள்ஸ் ஹையர் பண்ணும்போது ஸோ எப்படி ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஸோ வி ஹாவ் டு அனலைஸ் தர் ஆட்டிடியூட். ஸோ வந்துட்டு ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு there are 3 types of peoples in means of வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகும்போது. எந்த மாதிரி அப்படின்னா, ஆப்வியஸ்லி நீ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்க. ஸோ நீ எப்படி ஒரு கம்பெனியில் என்டர் ஆயிருப்ப அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம கம்பெனிக்குள்ள என்டர் ஆவாங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங் வந்துட்டு இருக்காது, வித் ப்ரைட் இருக்கும். ஒரு பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா, கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும், லேர்னிங்கான ஆட்டிடியூட் இருக்கும்.
ஓகே. ஸோ மீடியம் ஸ்கில்ஸ் இருக்கும், லேர்னிங் ஆன் ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. வெதர் வி வாண்ட் அ ஃப்ரெஷர் அண்ட் ட்ரெயின் தம், வெதர் வி வாண்ட் த மீடியம் ஸ்கில்ட் பர்சன் அண்ட் ட்ரெயின் தம், ஆர் வந்துட்டு எக்ஸ்பர்ட் எடுத்து வி ஹவ் டு பேர் வித் தம் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் வந்துட்டு நம்மளோட டெசிஷன் தான். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஹையர் பண்ணுறது இட் வில் பி பெட்டர் பேஸ்ட் ஆன் நம்மளோட பட்ஜெட் அண்ட் நீட்ஸை பொறுத்து. ஓகே ஓகே. இட்ஸ் நாட் லைக் வந்துட்டு இவங்களை ஹையர் பண்ண விடாது, இவங்களை ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கம்பெனி ப்ரிஃபரன்சஸ் அண்ட் த பர்சன். ஓகே ஓகே. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு ப்ரோ சேம் மீன்ஸ் ஆஃப் நான் சொன்ன விஷயத்துல? ஸோ ஹையரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாட் டு யூ திங்க் அபௌட் இட்? ஸோ ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ அந்த விஷயம் கரெக்டு தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆப்வியஸாக நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருப்போம். ஈவன் இந்த ஒர்க்கு ஆக்சுவலாக பிஸ்னஸ்ங்கிறதும் டோட்டலாக அது வேறு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பர்சனலாக நிறைய விஷயம் கொண்டு வரக்கூடாது, ஈவன் தான் எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ அந்த விஷயம் கரெக்டு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஈவன் தான் பர்சனலாக பாண்டும் அஃபெக்ட் ஆகும், அஸ் வெல் அஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். ஸோ வெதர் நம்ம வந்து வேறு வேறு பர்சன்ஸ் எடுக்கிறது எப்போவுமே கிரேட் தான். ஸோ அதேமாரி என்னன்னா, ஸோ நம்மளோட ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன், எந்த ஸ்டாண்டர்ட்லனா இப்போ எப்படி சொல்லலாம், ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதான் நமக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியுது. அப்படி அந்த டைம்னா வி கேன் கோ ஃப்ரெஷர், ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஸோ நமக்கு எக்ஸ்பர்ட் தான் வேணும், நம்மகிட்ட அந்தளவுக்கு மணி இருக்குது, ஸோ என்ன சொல்லாரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மகிட்ட நிறையா இருக்குது, ஸோ நம்ம அதுக்கேற்றாப்புல பீப்புள் ஹையர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரினா ஸோ பெஸ்ட் ஆன் பிஸ்னஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியும் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இல்லைனா உங்களுக்கு கஷ்டமாக மேபி டைம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு டைம்லனால மேபி எக்ஸ்பர்ட் ஆச்சு அந்த விஷயத்த பண்ணிடலாம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் ப்ரோ? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இப்போ நீ சொன்ன மணி பேஸ்டில் வந்துட்டு வி கேன் ரெக்ரூட் ஒன் பர்சன், ரைட்? ஸோ ஃப்ரெஷரும் ரெக்ரூட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக ரெக்ரூட் பண்ணலாம். வி கேன் ரெக்ரூட் ஃபார் 10 to 15K as well as we can recruit for 30 to 50K or more than that. ஸோ இந்த பேசிஸில் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரனர், ஓகே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அ பிஸ்னஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச பீப்புள். ஓகே. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வாட் வில் பி த பெஸ்ட் திங்? ஸோ வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை ஃப்ரெஷரை கொண்டு போகிறது பெஸ்ட்டா? வாட்ஸ் த ரைட் ஸ்டெப் டு டூ? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம், டைம் இருக்கு இந்த சென்ஸ்னால் ஃப்ரெஷராக கொண்டு போனால் பெட்டர் தான். ஏன்னா உங்களுக்கு டைமும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதான் நீங்களும் நியூ டு த பிஸ்னஸ்னால ஸோ உங்களுக்கு அந்த என்ன விஷயம் எங்கே தப்பு நடக்குதுன்னு உங்களை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்பர்ட்டை கொண்டு போச்சுல ஈவன் தான் அவனை வச்சு உங்களால் கரெக்டாக வேலை வாங்க முடியலன்னு அவனை வச்சு வேஸ்ட்டு தான். ஸோ ஃப்ரெஷர் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஸோ அது ஒரு ஈக்குவலாக தாண்டி ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவோம். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போதுல ஏன்னா அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அடுத்து எப்படி பீப்புளை உங்களுக்கும் அவனை வச்சு உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்களும் லேர்ன் பண்ணிப்பீங்க இந்த மாதிரி பீப்புளை. ஸோ வெதர் நான் சொல்லலாம் ஃப்ரெஷர் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட். ரைட். நீ சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரு விஷயம் பாயிண்ட் வந்துட்டு வெரி ஷுவர் என்ன அப்படின்னா, எக்ஸ்பர்ட் எடுக்கிறதுல வந்துட்டு இஃப் இன் அவுட் சோர்சிங் பேசிஸ் ஆர் கமிஷன் பேசிஸ் வந்துட்டு குட்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் வந்துட்டு ஒரு இன்ஹவுஸ்ல எடுக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா வந்துட்டு he or she knows a lot அப்படிங்கும்போது அங்கே டாமினன்ட் வந்துட்டு ஃபவுண்டரா இல்லை வந்துட்டு அவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு த டெசிஷன் மைட் பி மோர் கன்ஃபியூசிங் அண்ட் ஸ்டப்ஸ். ஆர் வெதர் லாஸ்ட் பாட்காஸ்ட் பிஃபோர் பாட்காஸ்ட் நம்ம பேசுன மாதிரி பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டா, குட் பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஆனால் தட்ஸ் அ திங், வி கேன் ஹையர் அவுட் சோர்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். பட் ஆனால் நீ சொன்ன பாயிண்ட் வந்து ரைட்டு. ஸோ it's difficult to handle அப்படிங்கிறது true. If we don't know about operations, how to handle, so how to say no அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல அப்படின்னா, so how can we do that? So obviously you know that நான் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பற்றி உனக்கு தெரியும். ஸோ ஓகே, சப்போர்ட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் பற்றி உனக்கு தெரியும். ஓகே. ஸோ யூ ஆல்வேஸ் சேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பெனியில் வந்துட்டு வி ஹவ் டு சப்போர்ட் யூ வித் அவர் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நீ சொல்லியிருக்க எப்போவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம். பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். ஓகே. ஸோ நீ சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஆப்ரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம டீம் மெம்பர்ஸோட சப்போர்ட்டிவாக இருக்கணும். வி ஹவ் டு பி சப்போர்ட்டிவ், வி ஹவ் டு பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. வெதர் இட் இஸ் அ குட் திங் ஆர் பேட் திங் வித்தவுட் நோயிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக அது குட் திங் இல்லை, பேட் திங் தான். ஓகே. இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ரொம்ப அட் லாஸ்ட்டில் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ வாட் யூ சஜஸ்ட்? இப்போ வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பேட். ஸோ ஏன்னா எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட் ஒரு எம்ப்ளாயி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நமக்கு இந்த மேனேஜர் வந்துட்டு இதை செய்யலை. ஸோ வி ஹாவ் டு டூ த சேம் டு அவர் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது சப்போர்ட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை டு சே வந்துட்டு சப்போர்ட்டிவ் வேண்டாம், சப்போர்ட்டிவ் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி? இந்த சென்ஸ் எப்படின்னா, ஆக்சுவலாக எப்போவுமே புதுசாக ஒரு கம்பெனிக்கு நம்ம வரோம்னா சப்போர்ட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக கொடுக்குறது வந்து ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோனா எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு வந்து ஓகே அந்த விஷயம் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க க்ரோ ஆக மாட்டாங்க. ஒன்று என்னென்னா ரொம்ப லிபரலாக கம்ஃபர்ட்டாக இருந்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எப்படின்னா நமக்கு ஒரு பர்சன் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாத்துக்கும். ஸோ வந்து கம்ஃபர்ட் ஆயிடுவாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப் போக மாட்டாங்க, அதுலேயே ஸ்டாக்னண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே அவங்கள ஒரு க்ரோ பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம் நான் சொல்ல வரல. பட் இனிஷியல் ஸ்டேஜில் அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வாட் யூ செட் வாஸ் ரைட். என்ன அப்படின்னா நம்ம மேனேஜர் வந்துட்டு அதை பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக there is always a loophole concept. எஸ். ஸோ என்ன அப்படின்னா நம்ம கிட்ட சாஃப்டா இருக்கவங்ககிட்ட வில் பி அட்வான்டேஜ் எடுத்துப்போம். எஸ். நம்ம கிட்ட ஹார்டா இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்க நம்ம அட்வான்டேஜ் எடுக்க மாட்டோம். இட் வில் பி லைக் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட் தான். டீச்சர் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பவ்யமா இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அதே வந்துட்டு டீச்சர் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னா அங்க வந்துட்டு ஓகே ஃப்ரீடமா இருக்கிறோம், அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ எல்லா விஷயமும் இருக்கும். தெர் ஆர் சம் டீச்சர்ஸ் அவங்க வந்துட்டு அதை பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் சப்போர்ட்டிவ் வந்து ரைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு வெல் அண்ட் குட். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நம்ம எஜுகேஷனல் இதுல இருந்து நம்ம வந்ததுனால ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட் போகும்போதும் வாட் வி ஃபேஸ் இஸ் யாராவது நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னா வி மிஸ்யூஸ் த ஃப்ரீடம், ரைட்? ஸோ அது வந்துட்டு இனிஷியல் ஃபேஸ்ல வந்துட்டு ராங் தான். பட் ஆனால் நான் அதை சொல்ற விதத்துலேயும் மேபி வந்துட்டு ராங் இருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா the reason is I learned this operational things பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் லேர்ன் பண்ணேன். என்ன அப்படின்னா வாட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டஸ் இஸ் இட்ஸ் லைக் எ ஃபனல். ஸோ இப்போ ஒரு ஃபனல் இப்படி இருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபனல் எப்படி இருக்குன்னா இப்படி இருந்து இப்படி செய்யணும், கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ முதல்ல ஃப்ரீடம் கொடுத்து அதுக்கப்புறம் டைட் பண்ணும்போது ஹவு டு யூ ஃபீல்? கஷ்டமா இருக்கும். இட்ஸ் லைக் என்னன்னா முதல்ல நான் ஏமாத்தினேன், இப்போ நான் என்னோட ஒரிஜினாலிட்டி காட்டுறேன். ஓகே, ஸோ இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நான் ஒரிஜினாலிட்டியா இருக்கேன், தென் உனக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். தட்ஸ் த பெஸ்ட் வே டு டூ. ஏன்னா ஸோ ஒரு கல்ச்சர் ஃபார்ம் ஆகும்போது அஸ் யூ செட் சப்போர்ட்டிவ் வந்துட்டு இட் ஒன்ட் ஒர்க் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். வாட் யூ திங்க் அபவுட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இருக்கும்போது பீப்புள் ஒன் திங் இப்போ நான் இவ்வளோ ஸ்டெடியா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு பீப்புள் பிடிக்காத வெளியே போயிடும். கண்டிப்பா. ஆமா, அபிஷா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம ஃபுல்லாக ஒர்க்குன்ட்டு இருக்கும் பட்சத்தில் பீப்புள் வந்து ஸோ ஒரு டைம்ல மேபி க்ரோ ஆவாங்க. இல்லைங்களா? ஹேவ் யூ ஃபேஸ்ட்? நான் இதை கேட்கலாமான்னு தெரியல, இந்த இடத்துல நான் கேட்குறேன். ஸோ நம்ம கம்பெனியில் வி ஹவ் ஃபேஸ்ட் மெனி ஸ்டெப்ஸ். பர்டிகுலர்லி உன் சைட்ல இருந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம கம்பெனியில் வந்துட்டு பீப்புள் லெஃப்ட் ஆகிருக்காங்களா? ஆமாம், ஆப்வியஸ் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து நான் ஏன் வந்துட்டு ஆன் ரெக்கார்டில் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா சப்போர்ட்டிவ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரைட்? ஸோ இப்போ சொல்லு ப்ரோ. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னால ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹையரிங் டைம்ல நம்ம எப்படிப்பட்ட கம்பெனிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அந்த டைமே ஓகே இப்படி தான் சிஸ்டம் இருக்கும், ஸோ இப்படி தான் பீப்புள் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்ச வெதர் அவங்களால கண்டினியூ பண்ண முடியலான்னு அப்போவுமே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. எஸ். ஸோ அப்போவுமே நமக்கு ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புளும் அந்த டைம் வந்துடுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லாங் டேர்மாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க, நல்லா ஒர்க் ரிலேட்டடாக இருக்கவங்க, ஈகர் டு லேர்ன் இருக்கட்டு, எப்பவுமே பேஷனோட இருக்கவங்க, அடுத்து என்ன பண்ண க்ரோ ஆகக்கூடிய பீப்புள் தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நம்மளோட கல்ச்சராக இருக்கட்டும், நம்மளோட ஒர்க் கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே நம்ம இப்படிதான்ங்கிறத சொல்லிட்டோம்னா மேபி அவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க போயிடுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீ இப்போ சொன்ன விஷயத்துல வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்டே வந்து நம்மளோட செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், அவங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஆப்ரேஷனல் மேனேஜர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஜோசா என்ன அப்படின்னா அஸ் வி மேனேஜ் நவ். ஸோ நம்ம இப்போ மேனேஜ் பண்ற மாதிரி ஒன் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நான் அந்த புக்ஸ்ல வாசிச்சதுல வந்துட்டு இன் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜ்ல பீப்புள் ஒன்னும் ஒரு கெஸ்டோ ஒரு வெளியேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஹூ இஸ் த லீடர், ஹூ இஸ் த டீம் மெம்பர், சபார்டினேட் யார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு மேனேஜ்மெண்ட் மெத்தட் தான் ஒரு வெல் ஃபிளெஷ்ட் ஃபுல் ஃபிளெஷ்டு ப்ரொடக்டிவ் டீமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அப்போ அதில் வந்துட்டு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஒரு கெஸ்ட் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை வந்துட்டு பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது உள்ள என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு
டீம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, ஓரமா உட்காந்து இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு லேட்டா ஒருத்தர் உள்ள என்ட்ராகும் போது அவரை வந்து பேசுறாரு. அப்பவும் அவரை வந்துட்டு எல்லா டீம் மெம்பர்ஸ் கேத்தாலதான் பேசுறாரு, அவர் ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் பேசல. சோ அவருக்கு என்ன புரியல, கெஸ்டா வந்தவருக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த இடத்துல யாருதான் வந்துட்டு லீடர், இந்த மீட்டிங் யாரு தான் நடத்துறா ஆக்சுவலா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அவருக்கு புரியல. ஸோ லாஸ்டா வந்துட்டு அந்த லேட்டா வந்தவர் இவர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது எனக்கு மீட்டிங் எப்படி போச்சு அந்த மாதிரிலாம் விசாரிக்கும் போது எனக்கு மீட்டிங்ல யார் நடத்துறான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரம் தான் அவர் சொன்னார், நான் தான் வந்துட்டு மீட்டிங் அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ பெஸ்ட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறத நான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அது எவ்வளோ பாசிபிள் அப்படிங்கிறத விட அதுக்கான ரோட் மேப்ல நம்ம நடத்தணும், அதுக்கான ரோட் மேப்ல போனோம் அப்படின்னா அஸ்பி செட் என்ன அப்படின்னா வந்து சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது வந்து நீடட். பட் ஆனால் எப்போ நீடட் அப்படின்னா when the right peoples are there. ரைட் பீப்புள்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா சப்போர்ட்டிவ் இஸ் அன்னெசரி. ஏன்னா பீப்புள் ஆர் எல்லாருமே இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி பயங்கரமாக நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி வரல. ஓகே, சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் வந்துட்டு நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படிங்கிற ஒரு தேர்ஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஆப்வியஸ்லி அஸ் அ ஸ்டார்ட் அப் அஸ் ஆப்ரேஷனல் திங்ல வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த தேர்ஸ்டோட இருந்தாங்க அப்படின்னா the team will be a productive team. ஸோ அப்போ வென் வி மூவ் இன் டு த பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் செகண்ட் அப்படிங்கும்போது இட் வில் பி வெரி குட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு வி ஃபேஸ்ட் மெனி குவிட்ஸ். கரெக்டாக நிறைய பேர் நம்மளை குவிட் பண்ணாங்க. ஒடி திங்க போட்டு அந்த டைம்லலாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஒடி திங்க நீ என்ன யோசிச்ச, சரி பீப்புள் வராங்க போகிறாங்க, ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸாக ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். ஓகே, ஸோ ஏன்னா எப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணலனாக்கி ஸோ நம்ம நினச்ச பீப்புள் நமக்கு வர மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக நினச்ச பீப்புள் வருவாங்க. ஸோ நம்மளோட டைமாக இருக்கட்டும், எஃபர்ட்டாக இருக்கட்டும், ஒரு 2 months 3 months டைம், அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் ஓகே அன்ஃபிட்னு தெரியும். ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டோன்னா மேபி டைம் சேவ் ஆகும், நம்ம ரைட் பீப்புளுக்காண்டி கரெக்டான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேபி நம்ம வேறு பீப்புள் ஹையர் பண்ணது போல இந்த ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனாலே பெட்டர் தான். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கிளாரிட்டிக்காண்டி கேட்குறேன் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசும்போது பீப்புள் மைட் திங்க் இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஓகே, கரெக்டா? ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி இஸ் இட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் நம்ம மேனேஜ் பண்ணுற ஒரு மெத்தட்ல? நம்ம மேனேஜ் பண்ணுற வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லை, பட் ஆனால் அப்படி இருந்தால் தான் அவங்க க்ரோ ஆக முடியும். ஏன்னா இப்போ இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி இப்போ இல்லைன்றீங்கன்னா ஸோ ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் பீப்புள் வந்து ஸோ இந்த கம்பெனியில் நான் இருந்து ப்ரோஜனம் இல்லை, அடுத்த ஸ்டெப் போகலான்னு சொல்லி ஒரு டைமில் அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பாக அது யோசி நம்மகிட்டே அந்த மாதிரி பீப்புள் போயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக சப்போர்ட் அதாவது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியும் போயிருக்காங்க, என்னோட பர்ஃபார்மன்ஸே இல்லைருந்து இது ஒரு கம்பெனியா அப்படின்னு சொல்லி பீப்புளும் போயிருக்காங்க. நம்மகிட்ட 2 கைண்ட் ஆஃப் பீப்புளும் போயிருக்காங்க நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட்டிவ் மேனராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்ணுவோம். மேபி ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு விஷயம் நான் கம்பெனிக்கு வந்து ஆக்சுவலாக என்ஜாய் பண்ண யாரும் வரமாட்டாங்க. அடுத்த ஸ்டெப் போனால் நமக்கு லைஃப் இருக்குது, மணி ஏர்ன் பண்ணோம், பேஷனை நோக்கி அப்படி வரும் பட்சத்தில் ஆப்வியஸாக நம்ம கம்பெனி ஈவன் 1 month இருக்கட்டும் 1 week இருக்கட்டும் நம்ம கம்பெனிக்கு வந்தோன்னா அவங்க கண்டிப்பாக 1 week ஸ்டெப் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணால் அந்த லேர்ன் பண்ணிட்டு போயிடணுங்கிறது தான் யோசிக்கணும். ஜஸ்ட் ஒரு நாள் வந்தாலுமே அவங்க வந்து சும்மா வந்துட்டு போனான்ட்டு இருக்கோட வந்தாலுமே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு போயிடணும் நம்ம கம்பெனிலேருந்து. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான். ஸோ அதனால் யாராக இருக்கட்டும் அவங்க வந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஏன்னா அது நான் பார்த்தனால எனக்கு அது தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டே சப்போர்ட்டிவ் கொடுத்து அவங்க ஒரு கட்டத்துலேருந்து இந்த கம்பெனியில் எனக்கு ஒன்றுமே கற்றுக்கல ஒன்றுமே செய்யலாங்களோட அந்த டைம் எனக்கு ஒரு டைம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, என்னடா கம்பெனியில் வந்து இப்படி ஒரு நேம் எனக்கு கிடைச்சோடனே எனக்கு ஒரு கில்ட்டுங்கிற தாண்டி என்னடா ஒரு பர்சனை நம்மளால ஒழுங்காக இது பண்ண முடியல. ஸோ அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்களா அந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஓகே எந்த பர்சன் இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். ஓகே, அது வந்து நீ சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப ரைட்டான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ ஆல்சோ தாட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம குவிட் பண்ண பீப்புள்ஸ் கூட இப்போ நம்ம கூட வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. த ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தே கான்ட் ஃபர்கெட் த மெமரிஸ். அதாவது இங்கே கிடைச்ச அந்த எக்ஸ்போஷரை வந்து அவங்க கண்டிப்பாக மறக்க முடியாது. அது 7 days இருக்கட்டும் இல்லை 1 month இருக்கட்டும், தே கான்ட் ஃபர்கெட் த எக்ஸ்போஷர் தே காட். அது வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் அது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறத வி கேன் ஷுவர்லி சே. ஓகே, ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட இது வந்துட்டு வி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் டைம்ல. அண்ட் இதுல நீ சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சில பேர் என்னன்னா நான் இங்க வந்துட்டு லேர்ன் பண்ண வந்திருக்கேன்,
அண்ட் ஐ வாண்ட் க்ரோ மை செல்ஃப் அண்ட் மை கரியர். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப இவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறதுல வந்துட்டு எனக்கு இதுல இந்த கம்பெனி எனக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு, இதுல நான் எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ தேட்ஸ் த பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு லேர்ன். அந்த பீப்புள்ஸ்க்கு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம சப்போர்ட்டிவ் கொடுத்து அவங்கள லூஸ் பண்றதை விட இட்ஸ் பெட்டர் டு கிவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டிக் வித் தம். அவங்கள வந்து நம்ம கூட வச்சுக்கிறது இட்ஸ் அ குட் திங். ஸோ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பாயிண்ட் அஸ் யூ செட். ஸோ அதை ரொம்ப பிடிச்சிருந்து நீ சொல்லும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆக்சுவலி. ஸோ இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் ஜோஸ்? ஸோ டு யூ ஹேவ் எனி क्वेश्चंस ஆர் ஷால் ஐ ஆஸ்க் क्वेश्चन? ஸோ ஆப்ரேஷன்ல ஸ்பீடு முக்கியமா சிஸ்டம் முக்கியமா? ஓகே, ஸோ ஆப்ரேஷனில் ஸ்பீடு முக்கியமா சிஸ்டம் முக்கியமான்னு கேட்டால், ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷன் முக்கியமா பிரெயின் முக்கியமா அப்படின்னு கேட்பேன். ஓகே, எவ்ரிபடி செல்ஸ் சிஸ்டம்ஸ், எவ்ரிபடி செல்ஸ் சிஸ்டம் மேக் பண்ணுங்க ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் அகைன். சிஸ்டம் மேக் பண்ணுங்க ஸோ தட் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் என்ன சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. த கொஸ்டின், ரைட் கொஸ்டின் ஹேவ் டு ஆஸ்க் இஸ் வெதர் இட் இஸ் த ரைட் டைம் டு டூ தட். அந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பிரெயின் ஸ்டஃப் இப்போ வந்து நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். வி ஆர் திங்கிங் அ லாட், வி ஆர் நாட் ஆக்டிங் சம்திங். ஸோ வந்துட்டு நம்ம ஆக்ட் பண்ணல, எந்த ஒர்க்கும் செய்யல, எதுவுமே பண்ணல அப்படின்னா வெதர் இட் வில் கிவ் ரிசல்ட். நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் எக்ஸசைஸே பண்ணலை. வி ஆர் டூயிங் இன் த பிரெயின், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வெதர் இட் வில் கிவ் ரிசல்ட் கொடுக்காது. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சிஸ்டம் முக்கியமா, ஆப்ரேஷன் முக்கியமா, ஸோ சிஸ்டம் முக்கியமா, ஸ்பீடு முக்கியமானு கேட்டால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிஸ்டம்ங்கிறது பிரெயின் திங், ஆக்ஷன்ங்கிறது ஸ்பீட் ஸ்டஃப். ஸோ ஆக்ஷன் தான் ப்ரைமரி ஸ்டஃப். ஆக்ஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைட் பை சைடு ஹாவ் அ டைம் டு மேக் அ சிஸ்டம். ஃபுல் டைம் சிஸ்டம் பண்ணுறதுல ஒரு யூஸ் கிடையாது. ஸோ மேபி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ப்ராப்ளமோ 3 ப்ராப்ளமோ ரிட்டன் ரொட்டீனாக வராதபடி சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் மேக் எ கிரேட் சிஸ்டம் ஃபார் அஸ். ஆப்வியஸ்லி நம்ம டீமில் வந்து டெய்லி ஒரு ப்ராப்ளமா வந்து வி வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட். ஓகே, டெய்லி ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டு ரிட்டன் ரிப்பீட்டபிள் வந்துச்சு அப்படின்னா வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் சார்ட் இட் அவுட். ஸோ அதை பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸ்பெண்டிங் ½ an hour ஃபார் இட் ஆர் 45 minutes ஃபார் இட் இஸ் அ வெரி குட் ஸ்டெப் ஃபார் இட். ஒரு நாளில் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலர் திங் ஸ்பீடாக பண்ணுறதுனால தப்பு இருக்கும். மேபி ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்தில், ஸோ வாட் இஸ் த நெசசரி ஸ்டஃப்ஸ் டு டூ இன் ஆன்போர்டிங். ஸோ இல்லை அப்படின்னா ஆன்போர்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஸ்டஃப். ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டம் ஃபார்மட்டிங் திங், கரெக்டாக ஒரு ஃபனல் ஃபார்மட். ஸோ இந்த ஃபார்மட்டை வந்துட்டு நம்ம வி ஹேவ் டு மேக் அப்படின்னா ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கனாலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும், ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். சைட் பை சைட் வி ஹேவ் டு லிட்டில் பிட் வி ஹேவ் டு மேக் த சிஸ்டம்ஸ். அதை அடுத்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஃபுல்லாக முடிக்கிற அளவு பண்ணுவாங்க. அண்ட் அஸ் வி சே பிஸ்னஸ் அப்படிங்கிறது சேச்சுரேஷன் பாயிண்ட்டை பிக் பண்ணி தான். ஸோ யூனோ என்ன அப்படின்னா ஒரு சேச்சுரேஷன் வி ஹேவ் டு அட்டைன். பிஃபோர் தட் இட் இஸ் நாட் நீடட். ஸோ சேச்சுரேஷன் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் வி ஹேவ் டு சால்வ் தட் திங் அண்ட் மேக் இட் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து சேச்சுரேட் ஆகாமல் நம்ம வந்துட்டு ப்ரிகாஷன்ஸாக வி ஹேவ் டு டூ ஸ்டெப்ஸ், வி ஹேவ் டு கரெக்ட் த சிஸ்டம்ஸ், வி ஹேவ் டு டூ ஆல் த ஸ்டெப்ஸ் கரெக்ட்லி அப்படிங்கிறது இட் டோன்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது தான் ட்ரூத். பட் systems are very good format for scaling the company, not for starting the company. Okay, but having a system for hiring, having a system for operation is well and good. Okay, so like performance and இது சொன்ன மாதிரி வந்துட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறது well and good in means of team effortsல அதுக்கு ஒரு சின்ன ஒரு லேர்னிங் இருந்துச்சுன்னா it will be good. Okay, ஆமா. ஸோ நான் வந்துட்டு ஒரு புக் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன் மீன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது இஃப் எவ்ரிபடி நீட்ஸ் டு நோ ஹவு ஐ லேர்ன்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஐ லேர்ன்ட் இன் 1 Minute Manager கென் பிளான்ச்சர்டோட புக்ஸ் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணேன். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் புக் விச் சேஞ்ச் டு மை ஆப்ரேஷனல் ஸ்டைல். ஸோ என் ஆப்ரேஷன் ஸ்டைலை மொத்தமாக சேஞ்ச் பண்ண புக் வந்துட்டு அதுதான். ஸோ ஐ ஸ்டில் டுடே பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் புக்ஸ். ஸோ இந்த மந்த்து கூட நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவரோட புக்ஸில் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 புக்ஸ் அவரோட புக்ஸ் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா இட் இஸ் வெரி பெஸ்ட் வே டு டூ த ஆப்ரேஷன் இன் தட் வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் ஹெல்ப் அ லாட். நான் வேற யாருக்கிட்டையும் போய் ஐ லேர்ன்ட் இட் இன் த புக்ஸ். ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலாக கரெக்டு தான். லைக் சொன்ன மாதிரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லை, ஸ்பீடு தான் முக்கியம். ஏன்னா சிஸ்டம் நம்ம எப்போ, ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் சிஸ்டம் ரெடி பண்ணாதே ஒரு டைம் எடுத்தோம். நமக்கு ஆக்சுவலாக அதோட ஐடியாவே தெரியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ அதில் நம்ம என்ன மிஸ்டேக் இருக்கோ, ஸோ எப்படி நம்ம வந்து திரும்ப எப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னமோ, ஸோ அது ஹையரிங்காக இருக்கட்டும், ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதா இருக்குது, ஆன்போர்டிங்காக இருக்கட்டும், ஸோ வீடியோ எடிட்டிங் கொடுக்கறதா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ஆக்ஷன் பண்ணணும். ஸோ வெதர் அதில் வந்து நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நம்ம எதுலேயோ
தப்பு பண்ணியிருந்தா நம்ம வந்து திரும்ப அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி எப்படி பீப்புள் கூட இன்னும் அந்த விஷயம் மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி நம்ம ரெண்டாவது ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா சிஸ்டம் இஸ் நீடட் வென் சம்மோன் இஸ் ஒர்க்கிங் ஃபார். ஓகே, நம்ம தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா we know இந்த மைண்ட் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது we know already, right? So when someone is working, you have to let them know step 1 is this, step 2 is this, step 3 is this. So இது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா will do the best of the work. லைக் ஒரு ஃபவுண்டர் பண்ற மாதிரியே பண்ண வைக்கிறது it will be difficult. பட் ஆனால் வந்துட்டு at the most கண்டிப்பா பண்ண முடியும் with the help of systems. Which is a good thing. Okay bro, I want to ask you a simple one. Okay. So having to fire someone. Okay, having to fire someone. ஒருத்தங்கள ஃபயர் பண்ணணும். So what do you feel about it? Firing someone. So ஒரு person எடுத்துக்கிறோம். So in probation periodல we are taking a person. Okay. But that person is unfit for the company. That person is unfit with the attitude அப்படின்னா having to fire someone. How do you do that? What do you feel about it? Okay. So interesting question. Actually என்னன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபயர் இன்கேஸ் நம்ம ஹையர் பண்ணிட்டோம் அவங்கள எப்படி ஃபயர் பண்ணணும்னு தெரியலன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஸோ அது எப்படி எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டுனா ஸோ பீப்புளே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிருந்தாங்க. ஸோ ஏன்னா நம்மளோட சிஸ்டம் அந்த மாதிரி இருந்து நம்மளோட மேனேஜ் அந்த மாதிரி இருந்தனால ஸோ எனக்கு அப்போவுமே விஷயம் தெரிஞ்சுட்டு ஸோ ஓகே நம்ம கரெக்டான இன்னும் ஒழுங்காக நம்ம இது பண்ணலாங்கிறது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது முக்கியம்ட்டு சொல்ல வந்தேன். ஸோ நம்ம இப்போ இருக்க சிஸ்டம் படி எப்படின்னா நம்ம எடுத்த உடனே நம்ம ஒருத்தங்களை உடனே ஜாபுக்கு என்டர் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்மளோட சிஸ்டம் படி ஒரு 3 months டைம் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தாக இருக்கட்டும், செகண்ட் மந்தாக இருக்குது, தேர்ட் மந்தாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பொறுத்து தான் நம்ம செகண்ட் மந்த் அவங்கள உள்ளே எடுப்போம். செகண்ட் மந்த் பொறுத்து தான் தேர்ட் மந்த். இது நம்ம ஆப்வியஸாக நம்ம ஃபர்ஸ்டே சொன்னனால ஸோ பீப்புளுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மைண்ட்னால ஸோ அவங்களுக்குள்ள ஒரு எப்படின்னா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்து நல்லா ஒர்க் பண்ணால் செகண்ட் மந்த் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ பீப்புள் அதுக்கு அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை மீட் பண்ணாத பர்சன் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து அந்த டைம்ல நம்ம வந்து ஃபயர் பண்றது தான் பெட்டர். ஏன்னா வி கேன் ஃபைண்ட் என்னன்னா என்னதான் இன்டர்வியூ எடுத்து என்னதான் ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் வி கேன் நோ வெதர் தே ஆர் த ரைட் ஃபிட் பர்சன். அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா that particular 2 people or that particular 1 people we hire is the pillar of the company. So they are going to set example for the future people's team members வந்துட்டு set examples. So அவங்க வந்துட்டு ரைட்டா இல்ல அப்படின்னா that company's culture is going to be destroyed. So even though the founder has a good mentality, அங்க இருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு அங்க ஹெட்டா மேனேஜ் பண்றவங்களுக்கு he doesn't have the mentality of doing so அப்படிங்கும்போது வெரி டிஃபிகல்ட். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ ஃபவுண்டர் பண்ணி வச்ச விஷயங்களும் அவங்க ஒய் அப்படிங்கிற விஷயங்களும் வந்துட்டு இட் ஒன்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு நியூபீஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் 8 to 10 பீப்புள்ஸ் ஃபவுண்டர்ஸ் தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் ஸோ இட் ஷுட் பி லைக் வந்துட்டு எவ்ரி பீப்புள் கம்மிங் டு த கம்பெனி ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் திங் நம்ம கம்பெனியில் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் லைக் எ growth acceleration program. What we say is நான் என்ன சொல்லுவேன், ஓகே it's like a mentorship program, right? It's not like a 1 year mentorship program. At least okay, everybody thinks of or a people team member வந்துட்டு மேபி ஒரு 3 years 4 years 5 years 6 years 7 years இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஆப்வியஸ்லி அது வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தெரிஞ்சு அது வெரி டிஃபிகல்ட் தான் நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் தட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், 2 years ஒர்க் பண்ணுறோம், we gain some experience and when we move into another company we get a lot of subsidies, right? So அதில் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அண்ட் ப்ரொமோஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு டேக்கிள் பண்ணி மேபி அந்த கம்பெனி வந்துட்டு இன் மீன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ் இன் மீன்ஸ் ஆஃப் வந்துட்டு salary வைஸோ வந்துட்டு க்ரோ பண்ணி 5 years 6 yearsனா இட் இஸ் ஃபைன். ஆனால் ஆப்வியஸ்லி வித்தவுட் டூயிங் தட் தே ஆர் கோயிங் டு பீப்புள் ஆர் டீம் மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு குவிட் 2 yearsல. ஸோ செட் ரெடி ஃபார் 2 yearsல அவங்க குவிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா 1 yearல குவிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? So the worst case scenario is we have to be prepared with the system which is going to work and அவங்க ரோல் மாடல் செட் பண்றது. நான் எங்கேருந்து ஆரம்பிச்சேனே மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஓகே ஷுவர். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி தாட்ஸ் வந்துட்டு சொல்லலாம். ஓகே ஸோ திங் இஸ் என்னன்னா எப்போ குவிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வீடும் 1 year ஆஃப்டர் வந்துட்டு எப்போ குவிட் பண்ணுவாங்க, இல்லை 2 years ஆஃப்டர் எப்போ குவிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த டைமுக்கு பிஃபோர் வந்துட்டு வி ஹேவ் டு செட் சம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கம்பெனி அண்ட் பில்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் நினைக்கிறேன். ஸோ டிட் ஐ மிஸ் சம்திங்? ஸோ நான் இப்போ சொல்லும்போது ஆக்சுவலாக என்னன்னா நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல வரேன்.
நான் ஆக்சுவலாக ஒரு டைம் பைஜூஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஓகே ஸோ அப்படி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும் சார் ஆல்ரெடி உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஓகே ஓகே சரி ஓகே ஃபைன் ஆஃப் த ரெக்கார்ட். ஓகே ஃபைன். பைஜூஸ் போனோம். ஓகே ஓகே ரைட். பைஜூஸ். ஓகே. ஸோ பைஜூஸ்ல வந்து எனக்கு அந்த டைம்ல எப்படின்னா அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், ஐ திங்க் 3 months 2 months எனக்கு தெரியல. இந்த 2 monthsல அவங்க கொடுக்குற ப்ரெஷர் அப்படி இருக்கும். ஓகே அங்க எவனுக்கானோ அவன் தான் அங்க அடுத்து ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த 2 months 3 months அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இத்தனை டார்கெட் பண்ண, இத்தனை மாதிரி கால் பண்ண, இத்தனை மாதிரி க்ளோஸ் பண்ண அப்படிங்க. அதுலேயே அவங்க ஃபில்டர் ஆகிடுவாங்க. அதுலேயே எவன் இருக்க மாட்டா அவனுக்கு ஏற்ற அந்த பெய்டு கிடைக்கும். மேபி 60,000 17,000. பட் ஆனால் அந்த 2 monthsல இருக்கும்போதுல அவன் படுற பாடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைக்வைஸ் அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சொல்லல. ஓகே பட் ஆனால் நம்மளும் அந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா ஸோ பீப்புள் யாரெல்லாம் அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கோ ஸோ அவங்க கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணுவாங்க நம்ம கூட. ஸோ அப்படி இல்லை அன்னைக்கு அவங்கள போயிடும். ஸோ அப்பவுமே நம்ம வந்து மேபி நான் இந்த மாதிரி ஃபயரிங் இது ரொம்ப பண்ணாண்டா. ஃபயரிங் இந்த கேஸ்னா எனக்கு தெரிஞ்சு ஃபயர் வந்து மேக்ஸிமம் பண்ணது பெர்ஃபார்மன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து இந்த ஷார்ட் பீரியட்லேயே அவங்களே ஃபில்டர் ஆயிடுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தா இருந்தால். அதுக்கப்புறம் ஃபயர் ஆனால் மேபி அவங்க வந்து வேற ஏதோ ஸோ கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயம் பண்ணுறதுனால மேபி அதோட ஸ்டாண்டர்டாக இருக்கட்டு ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை மீறினாதான் ஸோ அந்த டைமில் நம்ம ஃபயர் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் வந்து நம்மள பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக அந்த இடத்த நம்மள ஃபயர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராபிஷன் பீரியடு. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணுறது வந்து அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும். ஸோ அவங்க ஏதோ கம்பெனிக்கு நிகராக வேற ஏதோ எதிராக பண்ணிடக்கூடாது. புரியுது புரியுது ரைட். ஸோ நீ சொன்ன விஷயத்துல வந்து நான் மேக் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஓகே ஸோ யாவ் செட் அ கம்பெனி ரைட். ஸோ லெட்ஸ் பீப் தட் கம்பெனி. ஓகே ஸோ தி திங் இஸ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கம்பெனியில் 3 months அப்படிங்கிறது தே கேவ் அ வெரி ஹை ப்ரெஷர். ஓகே ஸோ வாட் டு வி டூ? ஸோ வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் வந்துட்டு ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டோம். ஸோ நம்மளோட சிஸ்டம்ல எப்படி பீப்புள்ஸ் வந்துட்டு சஸ்டெய்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஹவ் டு வி டூ தட்? ஸோ நியூ பீப்புள்ஸ்க்கு அது தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் இதுல எப்படி அவங்க வந்துட்டு லைக் இந்த பர்ஃபார்மன்ஸ் பீரியட் ஆமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் மெத்தட் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒன். ஓகே இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங். எஸ் கரெக்டா. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒன்னுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங் ஒன்னுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் டிஃபரன்ஸ். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரைட். ஆமா. ஸோ அப்போ வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ்? தட் கம்பெனி இஸ் டூயிங் சம்திங். ஓகே ஃபைன். பட் ஆனால் இட்ஸ் அ பேட் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது we know that. ஸோ எவ்ரிபடி நோஸ் தட், எவ்ரிபடி ஹியர்ஸ் தட், எவ்ரிபடி ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் த திங் இஸ் நம்ம வந்துட்டு வாட் வி டூ ஸ்பெஷல் இன் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்னா எவ்ரிபடி திங்ஸ் தட் லைக் ஓகே நல்லா ப்ரெஷர் போடணும், அவனை போட்டு சாவடிக்கணும், ஓகே இவ்வளோ சொல்லணும், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், திட்டிகிட்டே இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷல் திங்? ஸோ நம்மளோட விஷயம் என்னன்னா அவங்கள நம்ம லீடராக நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே ஸோ அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ அவங்களே ஈவன் அதுக்கப்புறம் பீப்புளாக இருந்தாலுமே ஸோ அந்த விஷயம் அவங்க பண்ணுற மாதிரி அந்த கெப்பாசிட்டி நம்ம கொடுக்குறோம். ஓகே ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஒரு 3 விஷயம். எது தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் த கம்பெனி. எது தெரியலனாலும் கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். ஓகே ஆஸ்க் அண்ட் யூ ஷல் ரிசீவ். ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம கம்பெனிலாம் ஆக்சுவலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவாக இருக்கட்டு. ஸோ அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அந்த ஒரு விஷயம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் தட். செகண்ட் ரூல் இஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா we are competing with the time. Right. we are not competing with oneself. நம்ம ஒருத்தர் காம்படிட் பண்ணல. ஸோ we are competing with the time. ஸோ அண்ட் competing with the experts around the world அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க பர்ஃபார்மன்ஸ் இந்த லெவல் தான் இருக்கு. ஸோ அதனால we can tackle இந்த லெவல் நம்ம பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கேஸ் சினாரியோ யாரெல்லாம் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் தேர். நம்மளோட பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டைம் கூட காம்படிட் பண்ணும். ஓகே ஸோ ஒன் டே வி ஹாவ் 7 to 8 hours நமக்கு ஒர்க்கிங் டைம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஹவு வெல் வி கேன் ப்ரொடக்டிவ், ஹவு வெல் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். செகண்ட் திங் காம்படிட்டிவ் வித் டைம். தேர்ட் திங் வில் பி என்ன அப்படின்னா வந்துட்டு சாரி ஐ ஃபர்காட். ஓகே ஸோ இட்ஸ் அ ப்ரொடக்டிவிட்டி ஸ்டஃப். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்கில் டெவலப்பிங். ஓகே ஸ்கில் டெவலப்பிங் அப்படின்னா வந்துட்டு வி செட் அசைட் அ டைம் ஃபார் க்ரோத் செஷன். ஓகே திஸ் இஸ் அவர் சீக்ரெட் இன்கிரீடியன்ட். ஓகே ஓகே ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு தே நீட் சம் டைம். ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு க்ரோ ஃப்ரம் தேர் பர்சனல் டைம்.
Yes. ஒரு கம்பெனில நமக்கு growth வேணும். So we have to give them little bit of time to learn their skill and develop பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ். They have to figure it out அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். That's the thing. வெல் ஃபிளெக்ஸ்டு ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு அதை பண்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ல அதை பண்றது இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஸ்டஃப். பட் ஆனால் பண்ணா இட் வில் பி குட். ஸோ நம்மளோட மோட்டோ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 yearsல கெயின் பண்ண வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸை யூ கேன் கெயின் இன் 1 year இஃப் யூ வாண்ட் டு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் கெயின் இன் 1 year ஆர் 2 years. 5 years வெயிட் பண்ணியும் கெயின் பண்ணலாம். வாட்ஸ் யுவர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்க? வாட் இஸ் த பில் யூ வாண்ட் அப்படிங்கிறது தான். வாண்ட் த ரெட் பில் ஆர் யூ வாண்ட் த ப்ளூ பில்? ஓகே, ஸோ அதனால வந்துட்டு ஸோ இப்போ நம்ம இந்த ரெட் பில் எடுக்கிறோம். ஸோ 2 yearsல 1 yearல வி ஹாவ் டு பி ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 ரூல்ஸ்லேயே வந்துட்டு பீப்புள் வில் ஓகே வி ஹாவ் டு மேக் திஸ், வி ஹாவ் டு அச்சீவ் திஸ், இது அச்சீவ் பண்ணால் குட். ஓகே, அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு 3 rules ஆஃப் அவர் கம்பெனி இட்ஸ் அ வெரி குட் ரூல் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் ஹெல்ப்ஸ் அண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்துட்டு அண்ட் அக்கார்டிங் டு த பர்ஃபார்மன்ஸ் த ஸ்ட்ரெஸ்ஸி திங் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ அதில் வந்துட்டு வாட் வி டூ டிஃபரெண்ட் இஸ் இந்த த்ரீ திங்ஸ் தான். ஏன்னா 5 yearsல இருக்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு வி ஹாவ் டு கெயின் இட் இன் 1 year ஆர் 2 year அப்படின்னா வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறதோட கரெக்டான டைம்ல எவ்ரிபடி திங்ஸ் தட் ஓகே ஸோ ஒர்க் ஹார்ட் அப்படிங்கும்போது வி ஹாவ் டு ஹசில் அ லாட், வி ஹாவ் டு ஒர்க் அ லாட், வி ஹாவ் டு ஒர்க் 24/7 அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நோ, வி கான்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் தட். ஒரு பர்சன் நமக்கு ஒர்க் பண்றாங்க, ஒரு டீம் மெம்பர் நமக்கு ஒர்க் பண்றாங்க, வி கான்ட் எக்ஸ்பெக்ட் them to work 12 hours. ஓகே, they have their personal time. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால ஓகே திஸ் இஸ் a controversial system. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கன்னா everybody is working 12 hours, 13 hours, 14 hours in home. ஓகே, ஸோ இதான் ஷுவரா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல we know that. ஓகே, ஸோ ஆனா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் பெட்டர். ஏன்னா 7 to 8 hours முடிஞ்சது, வீட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் குட் இன் மீன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு பர்டன் ஆயிடுது. வி டோன்ட் நோ வாட் இஸ் பர்சனல், வாட் இஸ் ப்ரொஃபஷனல். ஸோ நம்ம டீமால வந்து நம்ம டீம் மெம்பர் வந்துட்டு 7 to 8 hours they are going to work out அப்படின்னா அந்த டைமுக்குள்ள இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தேன் தட். அது வந்துட்டு ஹோப். யூ ஆர் ஹோப்பிங் சம்திங் விச் இஸ் நாட் பாசிபிள். ஈவன் தோ ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சனாலும் தே கேன் டூ திஸ் மச் இன் திஸ் மச் டைம். ஓகே, கரெக்டா இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்துல இன் மீன்ஸ் ஆஃப் மேனேஜர் அப்படின்னா வி டேக் a lot of greediness. நம்ம கீழே பீப்புள்ஸ் இருக்காங்க, they have to do all this. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுனால தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் திங் வந்துட்டு இட்ஸ் a good thing. ஏன்னா எவ்ரிபடி திங்ஸ் தட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸிங் சம்ஒன், டார்கெட்டிங் சம்திங், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இஃப் தே டோன்ட் கிவ் எனஃப் நாலேஜ், அந்த 3 monthsல they are not giving them space to learn, they are not giving them the resources to learn, they are not giving the resources, நான் லேர்ன் பண்ண ரிசோர்ஸஸ் என் டீமுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா how will they perform like me? கரெக்டா? என்னோட ரிசோர்ஸஸ் என் டீமுக்கு இல்லை. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு டம்மி ரிசோர்ஸஸ் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆத்தரோட ரிசர்ச் படிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆத்தர் அப்படிங்கிறத விட நம்ம ஸ்பெஷலாக கண்டிப்பாக படிச்சிருப்போம். அந்த ஆத்தரோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? கிவிங் த வேலிட் ரிசோர்ஸஸ் டு அவர் டீம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி வருவாங்க. ஸோ தென் வி நோ ஹவு தே ஆர் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் சம் ஒன் வித் அ பிளைண்ட் ஐ வந்துட்டு ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அண்ட் மெனி ஆஃப் த ஸ்டஃப் வந்துட்டு இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேனேஜருக்கும் டீம் பிளேயருக்கும் இருக்கிற மிஸ்கம்யூனிகேஷன் என்னன்னா வித்தவுட் கம்யூனிகேஷன் தான். ஸோ எவ்ரி மேனேஜர் திங்ஸ் தட் என்ன அப்படின்னா நான் மண்டேல இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு டெலிபத்திக்கலி மை சப்பார்டினேட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் வந்துட்டு இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என் சப்பார்டினேட்டும் என் டீம் மெம்பரும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்படியே கொடுக்கணும். எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா பாசிபிள் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ஸ்டஃப் மாதிரி இருக்கு. ஸோ வி ஹாவ் த மவுத் டு கம்யூனிகேட் வித் பீப்புள்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், தட்ஸ் த வே ஆஃப் கம்யூனிகேஷன். இன்னைக்கு நான் பேசல, நான் மைண்ட்லேயே நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எவ்ரிபடி நோஸ் தட் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா, நம்ம வந்து லைட் செட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணி இந்த இடத்துல பேசினாதான், இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு பேசினாதான் பீப்புள் நோஸ் அபவுட் அஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மேனேஜர் வந்துட்டு டெலிபதிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. They shouldn't think like that. So if they want priority, goal number 1, so எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, திஸ் இஸ் மை செகண்ட் ப்ரையாரிட்டி, திஸ் இஸ் மை தேர்ட் ப்ரையாரிட்டி, அதை கீழே இருக்க டீம் மெம்பர்ஸ்ட்டு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிட்டாலே ஸோ 20% ஆஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். ரிமைனிங் 80% ஆஃப் த ஒர்க் வந்துட்டு அவங்களே பார்த்து அந்த ஆர்டர்ல அவங்க வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் திங் இஸ் குட்.
ஸ்ட்ரெஸ்ஸிங் வேல பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் திங். எஸ். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறோம்னா தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோலை பற்றி பேசணும் அப்படின்னா வந்துட்டு ஐ லேர்ன் இந்த புக். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் புக். அந்த புக்கை நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன் இந்த புக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லையா? ஸோ திங் இஸ் என்ன அப்படின்னா, அந்த புக்கில் கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, someone can run only when they have a goal. அந்த கோல் இல்லை. ஸோ இப்போ மேனேஜர் வந்துட்டு ஓகே ஒரு பவுலிங் ஆர்டரில் வந்துட்டு பவுலிங் அடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிட், நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசணும், ஒரு கிரிக்கெட் பிட்டில் வந்துட்டு பால் போடுறாங்க. பாலை வந்துட்டு பார்க்காம அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஸோ வாட் த மேனேஜர்ஸ் திங்ஸ் இஸ், ஸோ என்ன அப்படின்னா நான் பால் போடுறேன், ஆனால் என் சப்பார்டினேட்டர் கண்ணை கட்டிடுவேன். கண்ணை கட்டிட்டு பால் அட்ரா, சிக்ஸ் அட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அடிக்க முடியும்? கோலே தெரில, எப்படி அடிக்க முடியும்? தட்ஸ் இம்பாசிபிள் ஸ்டப். ஸோ இங்கே வந்துட்டு டெலிபத்திக்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மேனேஜர்ஸ் தான் இங்கே வந்துட்டு ஜாஸ்தி. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதே மிஸ்கம்யூனிகேஷன் தான். வித்தவுட் கம்யூனிகேஷன் இஸ் மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே, தட்ஸ் த ஸ்டஃப். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால தான் சார் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் திங் இஸ் வெரி குட். That's a special thing here going. So இதுல வேற ஏதாவது திங்ஸ் இருக்கா bro? டயர்ட் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நீ சொன்ன மாதிரி கேட்டால் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுறது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இது ஆக்சுவலாக எதுக்கு நம்ம கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறோன்னா, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 5 இயர்ஸில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மளால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஆக்சுவலாக 1 இயர்லேயே நம்மளால் அந்த பீப்புளை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வந்துட முடியும். ஆமாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் என்ன இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமும் இல்லை. ஸோ இது த்ரோட்டில் பார்த்தோன்னா இது ஒரு ஹேபிட் தான். ஸோ அட்லாஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க கம்பெனிக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற கோலே கிடையாது. அட்லாஸ்ட் ஒரு ஹேபிட்டில் கொண்டு வந்துட்டு அந்த ஹேபிட்டில் அவங்க லாங் டேர்மாக அது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்ரோ ஆயிடுவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவ்வளோ மணி நேரத்தில் இவ்வளோ ஒர்க்குன்ட்டு இல்லை, இவ்வளோ மணி நேரத்தில் இவ்வளோ ஒர்க் பண்ணாலே ஸோ அதுவும் நல்ல ஒர்க்காக இருக்கும். ஸோ இவ்வளோ நல்ல நிறைய டைம் இருந்து வீட்டில் இருந்தும் அந்த ஒர்க் பண்ணுறதுனால அப்படின்ட்டு இல்லை. ஸோ இந்த ஸ்டஃப் பண்ணாலே ஸோ அவங்க ஆக்சுவலாக ஸோ நம்ம ஸ்பெஷலாக நம்ம கம்பெனியில் பார்த்தா க்ரோத் செஷன். ஸோ அதை ஆக்சுவலாக இந்த டைம்லேயே அவங்க பண்ண வச்சுல அவங்க சைட் பை சைடு லேர்ன் பண்ணிட்டு ஸோ அந்த விஷயம் பண்ணுறதுனால தான் ஸோ நம்மளோட சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு பீப்புள் க்ரோ ஆகிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் பிடிக்காதவங்களும் போயிருக்காங்க, அந்த சிஸ்டம் பிடிக்காதவங்களும் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி க்ரோ ஆயிருக்காங்க. ஆமா, இந்த சிஸ்டம் இஸ் வொர்க்கிங் வெரி வெல். ஆப்வியஸ்லி அதோட டிராபேக்கும் இருக்கு. வாட் இஸ் தி டிராபேக்? ஸோ ஆக்சுவலாக டிராபேக் என்னன்னா உடனே நல்ல பீப்புள் கிடைக்க மாட்டாங்க. அதான் 10ல ஒருத்தர் கிடைப்பாங்க. ஆமா, இல்லன்னா வந்துட்டு 8ல 2 பேர் கிடைப்பாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆமா. ஸோ நம்மளால இதை ஃபாலோ பண்ண நம்ம கொஞ்சம் டைம்ல தான் தெரியும். அந்த எக்ஸ்ட்ரீம்னா ஒரு 10 நாள்லயே தெரிஞ்சிடும் இவன் இருப்பான் இவன் இருக்க மாட்டாங்கிற. ஸோ ஆக்சுவலா இதை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹேபிட் தான். நம்மளோட கம்பெனியோட ஒர்க் கல்ச்சரே இப்படிதான். ஸோ இப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஆஸ் அ பெட்டர் லீடரா நம்மள மாரி இருப்பாங்க. எல்லா டைமும் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, தாண்டி அவங்களே பீப்புளை மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இது ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் தான். ஆமா. ஸோ இது எல்லாம் அண்ட் இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டீம் மெம்பர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆமா, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி எனக்கு இந்த ஒர்க்கை நீங்க வந்துட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வைஸ் வர்ஸா நடக்கும். அந்த மேனேஜ்மெண்ட்ல நம்ம உட்காந்துட்டு பண்ணிட்டியான்னு கேட்கணும். இந்த மேனேஜ்மெண்ட்ல தே வில் ஆஸ்க் அஸ், நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்களே அதை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ் ஃபேஸ்ட்? நம்ம கம்யூனிகேஷன்ஸை பத்தி பேசணும். மேனேஜர்ஸ் வந்துட்டு கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளியரா கம்யூனிகேட் பண்ணாத ஒரு காலமும் நம்ம இருந்திருக்கோம். அந்த டைம்ல என்ன ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சு? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ் அஸ் அ ஃபவுண்டர்ஸ்? ஸோ ஓகே, என்ன ப்ராப்ளம்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஹையர் பண்ணுவோம். ஸோ அவனும் நம்மள மாரி இருப்பாங்கிற நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். ஓகே. ஸோ நம்ம கொடுப்பான், டே இதான் பண்ணணுங்கிறனால தான். ஸோ அவன் பண்ணுவான். ஸோ அதில் நம்ம பார்ப்பாங்க என்னடா நான் அதில் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே ஃபர்ஸ்ட் சொல்லலை, டே இதான் ப்ராஜெக்ட் இது பண்ணனா இப்படி வருங்கிறத மாதிரி நம்ம அவன் சரி அவன் பண்ணுவாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுவோம். ஸோ அதில் என்னன்னா நமக்கு ஒரு பேட் ரிசல்ட் வருது. ஓகே, நம்மளோட ஒர்க் டிலே ஆகுது, ரிவிஷன் ஆகுது. ரெண்டாவது என்ன பண்ணோம்னா, சரி ஓகே எனக்கு இதுதான் வேணுங்கிறத நம்ம சொல்றோம். அவன் ஃபர்ஸ்ட் டிசைன்ல பண்ணா அடுத்த ரெண்டாவது டிசைன்ல மறந்துடுறான். ஓகே, இது ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது சரி அவனுக்கு மறக்குது, சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து டாக்குமெண்டா கொடுக்கணும். ஸோ இதான் வேணும் இதெல்லாம் வேண்டாங்கிறதுனால. ஸோ இது ஆக்சுவலா இது என்ன மாதிரி ப்ராசஸ்னா, நம்ம வந்து கம்யூனிகேஷன் பலப்படுத்திடும். ஐ மீன் என்ன ஸ்ட்ராங்கா அவனுக்கு இது பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லலை, ரெண்டாவது சொன்னா, மூணாவது அவன் மறக்குது, நாலாவது அவனுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம பண்றதுனால ஸோ ஆப்வியஸா
மேபி ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது இது ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி தெரியும். ம். பட் ஆனா லாங் டேர்மா பார்க்கும்போதுல ஆப்வியஸா க்ரோ ஆயிரும். நம்ம அதுல இருந்து அதுல இருந்து நம்ம தள்ளி வந்துடலாம். தள்ளி போயிடலாம். இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயம் டிஃபிகல்ட்டா we இருக்கும். can பட் focus on the other steps. ஆமா, ஸோ நம்ம அதை பத்தி அப்படி பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம தள்ளி போக முடியாது. ஆமா, அதுக்கெல்லாம் காலம் இருக்கு, வருஷம் இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ அதனால இந்த மிஸ்டேக் தான். ஸோ எந்த கீழே எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து என்ன ஒர்க்கா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம், ஸோ நமக்குன்னு ஒரு ஃப்ரேமா இருக்கட்டு, நம்ம ஒரு சொல்லணும் இதுதான் வேணும் இதுதான்ங்கிற ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டோம். அதே அவங்க அது கரெக்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம என்ன மைண்ட்ல சொன்ன தான். ஸோ மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம பீப்புள்கிட்ட கன்வே பண்ணோம். கம்யூனிகேஷன் தான் முக்கியம். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னால ஆப்வியஸா நம்ம வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷன்ல இந்த ஒரு மேஜர் மிஸ்டேக் தான். ஆமா, ஸோ அது நிறைய ப்ராப்ளம்ஸ் நீ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடி எக்கச்சக்கமா வாங்கியிருக்கு, அழுது இருக்கு. சரி, அது எதுக்கு? ஓகே ஓகே, சரி ஓகே வரும், சரி ஓகே வரும். ஸோ உனக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை நான் ஏதாவது கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ. ஸோ அபவுட் நானே கேட்குறேன். ஓகே, நானே கேட்குறேன். ஓகே, ஸோ வாட் வாஸ் யுவர் பிக்கஸ்ட் ஆப்ரேஷனல் மிஸ்டேக் இன் த பிகினிங்? ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி பிக்கஸ்ட் ஆப்ரேஷனல் மிஸ்டேக்னா நீ என்ன சொல்லு? பிக்கஸ்ட் ஆப்ரேஷன் மிஸ்டேக்னா நம்ம ஒரு பர்சனை ஹையர் அவங்களோட ஒர்க்ஸை பார்த்து ஓகே இவங்க தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள நம்பி ஒர்க் கொடுக்குறது. ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காது. ஓகே, ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ என்னன்னா ஓகே நம்ம ஒரு பீப்புளை ஹையர் பண்ணிட்டோம். ஸோ அவங்க நல்ல பீப்புள் தான். ஸோ அவங்ககிட்ட எந்த ஒர்க்குனாலும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அவங்க மேலே கொடுத்தது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு பேட் ரிசல்ட் தான் கிடைக்கும். பேட் ரிசல்ட். You said about a follow up here. So this is something வந்துட்டு contradicting with what we spoke in the before. Okay. So இந்த இடத்துல வந்துட்டு follow up அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். ஆமா. So ஏன் அந்த இடத்துல நீ follow up அப்படிங்கிற ஒரு விஷயம் for a new person? எதுக்காண்டி நியூ பர்சன்ஸ்க்கு follow up அப்படிங்கிறது important? ஸோ ஃபாலோ அப் வந்து அது எதுக்குன்னா ஸோ வந்து நம்ம அவங்கள ஃபர்ஸ்டே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டாலே அது அவங்கள நம்ம ஃபர்ஸ்டே நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ அந்த ஹேபிட்லேயே அவங்களோட ஒர்க்கு ஸ்பீடாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஒர்க்கு ஸ்பீடாக இருக்கும். அவங்கள வந்து ரிவிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் இருக்கும். நம்ம வந்து அந்த டைம் இனிஷியலில் நம்ம கொடுக்குற இதுதான் அவங்களோட லாங் டேர்மில் நல்லபடி இருக்காது. லைக் ஃபீட்பேக்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இறங்கி பண்ணணும். அந்த இடத்துல நம்ம வந்து லத்தாஜிக்காவோ ஓகே பண்ணிடுவான் இவனை தான் நல்லா இருந்ததுன்னா அது ஒரு மென்டாலிட்டி நம்ம ஆஸ் அ ஃபவுண்டர் நமக்கு இருக்கோட நான் நினைப்பேன். ஈவன் எந்த பீப்புளா இருக்கட்டும் ஒரு பர்சன் க்ரோ ஆகுதுக்கு ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு 2-3 years ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த பீப்புளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். லைக் இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்போ இன் மீன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு 3 months எடுக்கிறோம். ஓகே, 3 months பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணா அந்த டைம் ஸ்பெண்ட் கம்மியாகும். இன்கேஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்றது வந்து வீக்லியா இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இந்த கோல் கொடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணியாங்கிறது ஐ மீன் இப்போ முடிச்சிருக்காங்களா லைக் என்ன சொல்றது நம்ம இப்போ பண்ற மாதிரி வந்துட்டு whether they have completed what they have said. கரெக்டா இல்லையா? அவங்க சொன்னதை அவங்க கம்ப்ளீட் பண்ணாதான். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலில் வந்து ஓகே டெய்லியும் கேட்போம் 1 hour once கேட்போம். ஸோ 3 months அப்புறம் வீக்லி ஒன்ஸாக கேட்போம். ஸோ அது அப்படிதான். ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ அப் வந்து ஏன்னா இட்ஸ் இன் மீன்ஸ் ஆஃப் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு we have to check whether the company is in good health, whether we have to check the projects are in good health அப்படிங்கறத நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். So it's a healthy follow up. அது வந்துட்டு ஒரு பேட் ஃபாலோ அப் கிடையாது. கரெக்ட்டா இல்லையா? healthy follow up. ஓகே. So இத வந்துட்டு இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னால இனிஷியலா ஒரு பர்சன்ட்ட ஃபாலோ பண்றோம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு எஃபிஷியன்ட், எந்த அளவுக்கு அதில் நம்ம எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு? எந்த அளவுக்கு எஃபோர்ட்னா ஓகே உங்களுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பர்சன் ஹையர் பண்றோம். ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்டஃப். ஆமா, அவங்களுக்கு ஆல்ரெடி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை 1.5 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். why we are molding them into training? why can't we just வந்துட்டு கொடுத்துட்டு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது? ஸோ என்னன்னா ஆல்ரெடி ஒரு பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட கல்ச்சர் மேபி வேறையா இருக்கலாம், அதோட மேனேஜராக இருக்கட்டும் எல்லாமே வேறையா இருக்கலாம். ஸோ இதே கம்பெனியில் நம்ம வந்து நம்மளோட கல்ச்சராக இருக்கட்டும் நம்மளோட வே ஆஃப் எத்திக்ஸாக இருக்கட்டும் ஸோ அதுவும் டோட்டலாக வேறையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம அந்த விஷயம்லாம் கொடுத்தோம்னா பீப்புள் டியூன் ஆவாங்க. ஸோ பழைய ஹேபிட்ஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ என் கம்பெனியில் நான் வந்து 1 மணி நேரம் இந்த டிசைன்கெல்லாம் 1 மணி நேரம் நான் போய் எடுப்பேன் அப்படிங்கிறவன் நம்ம கம்பெனியில் ஒரு 1/2 மணி நேரம் டிசைன் அது பண்ணி தான் ஆகணும். நீ 1 மணி நேரம் பண்ணதானே அது வாங்க முடியும். ஸோ நம்ம கம்பெனியில் அதுக்குள்ள அந்த டிசிப்ளினாக இருக்கா. ஸோ அதுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா தான் பீப்புள் அதுக்குள்ள கொண்டு வர முடியும். ஓகே, இது நீ இப்போ வந்துட்டு டிசைனை பத்தி பேசணும்னா நான் ஒரு கியூரியஸான ஒரு क्वेश्चन. எவரிபடி திங்ஸ் தட் ஓகே ஸோ ரெக்ரூட்டிங் a talented person or recruiting a learning person is very good. லைக் வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசணும். எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்ரூட்டிங் a talented person or recruiting a fresher. லைக் கிரியேட்டிவ்ல எவரிபடி டெல்ஸ் த கிரியேட்டிவ் அப்படிங்கிறது இட்ஸ் a creative stuff, right? எல்லாருக்கும் வராதுல்ல. ஸோ வாட் டு யூ திங்க் அபௌட் இட்? ஸோ ஆக்சுவலாக கிரியேட்டிவ் ஸ்டஃப் எப்படின்னா நமக்கு வந்து டேலண்டடா இருக்கிறதோட லேர்னிங் இருக்கதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எதனால? ஏன்னா கிரியேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்கில் இல்ல. சோ அது வந்துட்டு உள்ளே இருக்கணும். ஜீன் அப்படிலாம் இல்ல, கிரியேட்டிவ் ஜீன் அந்த மாதிரிலாம் இல்ல. சோ அது யாருனாலும் அது வளர்த்துக்கலாம்.
ஓகே. ஸோ அது உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக இருக்கணும் கிரியேட்டிவ், மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது இல்லை. கிரியேட்டிவ்ங்கிறது ஒரு ஓகே, ஸ்கில்லுங்கிறது. நீ சொல்றத பார்த்தா இப்போ வந்துட்டு கிரியேட்டிவ்ங்கிறது ஒரு ஸ்கில், யா இட்ஸ் நாட் அ டேலண்ட். ஓகே. ஸோ அந்த ஸ்கில்லை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். வித்தவுட் ஜீரோ, வித்தவுட் கிரியேட்டிவ் நாலேஜ் இல்லாமல் ஜீரோலேருந்து வி கேன் பி கிரியேட்டிவா. ஆமாம் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ்? ஸோ எப்படின்னா, ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு கிரியேட்டிவ் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து ஜீரோ ஸ்டெப்புங்கிறது தானே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேஷன் இருக்கான்னு பார்க்கணும். லைக் அது மேலே ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் சரி. ஸோ நமக்கே ஆஸ் அ பண்ணால் நமக்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நமக்குன்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லாமலாம் யாரும் எதுலையும் வர முடியாது. ஸோ அந்த சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அவங்கள அடுத்த ஸ்டெப் கொண்டு போகுது. ஸோ அந்த சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறதா இருக்கட்டும், மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ அது பண்ண நம்ம க்ரோ பண்ணிடலாம் அவங்கள. அதே மாதிரி என்னன்னா செல்ஃப் லேர்ன் கண்டிப்பாக முடியும். ஈவன் தோ என்னதான் இருக்கு. இப்போ நான் வந்து ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி கிராஃபிக் டிசைன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்வியஸாக அந்த கம்பெனியில் என்னை எப்படி ஹையர் பண்ண, அந்த கம்பெனியில் எல்லாரும் விஸ்காம் படிச்சிருக்காங்க, அது ரிலேட்டட் ஃபீல்டு எல்லாரும் படித்தாங்க. நான் ஒருத்தன் தான் மெக்கானிக்லேருந்து வந்தேன். ஈஸியாக கேட்டேன், மெக்கானிக் இன்ஜினியர் தானே, உங்களுக்கு எதுக்கு இதில் ஸ்டஃப் இருக்குது உங்களுக்கு இது. ஸோ அதை பற்றின நாலேஜ் எனக்கு இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்டாக நிறையா ஃப்ரீலான்சிங்காக நிறைய விஷயம் ஒர்க் பண்ணேன். ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்னோட அவங்க வந்து அதோட எஃபர்ட் பார்க்காங்க. ஸோ அவன் என்ன படிச்சிருக்கா, அவன் படிக்கல, அதை வச்சு அவங்க என்ன பார்த்தாங்கன்னா ஓகே இந்த பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷன் இருக்குது. ஸோ இவனை நம்ம டியூன் பண்ணாலே போதும், இவன் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் பீப்புள் நம்ம ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், பீப்புள் வரதா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒன்று மேபி நமக்கு வர பீப்புள் வந்து ஒன்று மணி ரிலேட்டடான ஒன்று பேஷன் ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டும் ஏதோ இருந்தாலே நம்ம பீப்புளை நம்ம ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ வாட் வி ஆர் டெல்லிங் இஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வித்தின் ஃபர்ஸ்ட் மந்த் 10 days 30 days, அதாவது 3 monthsல வாட் வி நோ இஸ் வெதர் தே ஹேவ் த பேஷன் இன் த கரியர். அந்த கரியர்ல க்ரோ ஆகணும் அப்படிங்கிற தாகம் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, நம்ம மட்டும் புஷ் பண்ண. லைக் என்னன்னா அது சொல்லுவோம், ஒத்தகையில அடிச்சா வராது, சத்த வர அடிக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களும் அடிக்கணும், நம்மளும் அடிக்கணும். ஸோ அந்த தான். ஸோ ரெண்டு கையில அடிச்சா நம்மளால நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்காக இருக்கட்டும், நம்ம கொடுக்குறதெல்லாம் அவங்க அதை எடுத்து அப்சர்வ் பண்ணி அடுத்த ஸ்டெப். ஸோ எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது கிரியேட்டிவ் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக அவங்களை க்ரோ பண்ணிடலாம். ஸோ கிரியேட்டிவ் ஸ்கில் கேன் பி வளர்த்துக்கலாம், வளர்த்துக்கலாம், கண்டிப்பா வளர்த்துக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால வி சே தட் கண்டிப்பா வளர்த்துக்கலாம். நோபடி இஸ் அவுட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் கிரியேட்டிவிட்டி. ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் பாட்காஸ்ட். ஸோ இதுல இருந்து டேக் அவே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வாட் வில் பி அ பெஸ்ட் டேக் அவே? ஸோ வாட் இஸ் த 3 points people can get away with இன்னைக்கு பேசினதுல? ஸோ ஆக்சுவலாக ஒரு இனிஷியல் ஃபவுண்டராக நீங்கள் வந்து பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா ஓகே. ஸோ அந்த ஆப்ரேஷன் விஷயத்தில் ஸ்டார்டிங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. பெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இன் மீன்ஸ் வந்து ஆப்ரேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் குட். ஸோ டீம் ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆமாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அந்த விஷயங்கள்லாம் ஓகே. ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் வந்துட்டு நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி ஒரு விஷன் வச்சிருக்கோம், இந்த மாதிரி பீப்புள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நாட் சிஸ்டம்ஸ், ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லைக் என்னன்னா கிரைட்டீரியா இருக்கும். ஸோ பீப்புள் ஹையர் பண்ண ஸ்டாண்டர்டுங்கிறது ஒர்க் கல்ச்சர். ஸோ இப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதேமாதிரி பீப்புள் ஹையர் பண்ணுறதா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து எப்படி ஹையர் பண்ணோம், ஸோ பீப்புளுக்கு வந்து பேஷனாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குது நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் பெட்ரு. ஸோ ஆக்சுவலாக தேர்ட் திங் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து நம்ம எந்த பீப்புள்னாலுமே ஸோ வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அது வந்து அந்த டைம் மேபி நீங்கள் ப்ரொவிஷன் 3 months வச்சுக்கலாம், மேபி 1 month இருக்கும். ஸோ அது அவங்களோட பேசிஸ். ஆனால் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டேக் அவேஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கம்பெனி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கல்ச்சர். ஒரு ஃபவுண்டருக்கு எப்படி இருக்கணும் அவங்க கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டாண்டர்ட். செகண்ட் இஸ் கிரைட்டீரியா. தே ஹேவ் டு ஹேவ் அ பேஷன் ஆர் அ நீட் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த ஃபீல்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஃபீல்டை நான் பண்ணுவேன், அதில் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற தீர்மானம், டிட்டர்மினேஷன் தே ஹேவ் டு ஹேவ். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் இல்லை, அட்லீஸ்ட் த ஸ்பார்க். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றின டீடைல்ஸ் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. Third takeaway is opportunity, giving opportunity. Okay, these are the 3 takeaways from this podcast. இதில் நாங்கள் நிறைய விஷயம் பேசலை, ஸோ கொஞ்சம் விஷயம் தான் நாங்கள் பேசியிருக்கோம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ ஆனால் வந்துட்டு இது இன்டெப்த்தாக தான் இருக்கும். பட் எனிவேஸ் ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். இதே மாதிரி விஷயம் நிறைய விஷயம் நாங்கள் கன்வே பண்ணுவோம். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க, இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்க ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க. வி வில் ட்ரை டு டிஸ்கஸ் வித் அஸ். ஓகே. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் சம் ஒன் இஸ் டூயிங் கொஸ்டனாக வந்து நீங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு பி அ கெஸ்ட் இன் அவர் பாட்காஸ்ட், let it be. ஏன்னா வந்துட்டு இது நிறைய பேர் தேவைப்படுது. ஸோ புதுசாக பிஸ்னஸ் பண்ணி நானும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் புதுசாக பண்ணி. ஓகே, இது செகண்ட் பிஸ்னஸ் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக மூவ் பண்ண முடிஞ்சது. தட்ஸ் வை திஸ் பாட்காஸ்ட் இஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். இயர்ஸை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். 3 years 4 years 5 years எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு வித்தின் an year, within 1.5 years we have to be successful, right? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் மேக் சான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால வந்துட்டு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ
ப்ளீஸ் அப்ளை டு அஸ். அதுக்கான ஃபார்மும் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் திஸ் திங். ஓகே கைஸ், பை. See you from Bye. Nice Win and Joes Yeah, for this bye. episode.